நேபாளில் இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த வெள்ளத்தை பார்த்தாலே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நண்பர்களே. அங்கே திடீர்னு ஏற்பட்ட வெள்ளத்தில் பல இடங்கள் முழுசாக தண்ணீரில் மூழ்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேரும் சகதியும் சேர்ந்து பல பகுதிகளை மூடிடுச்சு. குறிப்பாக ஒரு ஹைட்ரோ பவர் சுரங்கப்பாதைக்குள்ளே நிறைய தொழிலாளர்கள் சிக்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமை. ஆனால் மீட்பு படையினர் அந்த ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் சேற்றுக்குள்ளேயே தவிழ்ந்து சென்று சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் நேபாள இராணுவமும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி வெள்ளத்தில் சிக்கிய மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் மீட்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் பல பேர் காணாமல் போயிருக்காங்க. மீட்பு பணியும் தொடர்ந்து தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. வெள்ளம், சேறு, உடைந்த சாலைகள், இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஆபத்து இருந்தாலும் மீட்பு படையினர் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேரழிவில் சிக்கியிருக்கிற எல்லோரும் பாதுகாப்பாக மீட்கப்படணும். காணாமல் போனவங்க எல்லோரும் விரைவில் கிடைக்கணும். நேபாள் மக்களுக்காக நாமும் ஒரு நிமிஷம் பிரார்த்திப்போம் நண்பர்களே.